ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ அன்பாக்சிங். எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா வெயிட் மிஷின் ஏன்டா பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் ₹1 போட்டே பார்த்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது எல்லாம் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது சீப்பாக வாங்கின ஒரு வெயிட் மிஷின். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெயிட் கூடுதா குறையுதான்னு நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது, அடிக்கடி செக் பண்ணணும்னு தோணும். அதுக்கு இன்னொன்று வெயிட் லாஸ் ஜெர்னி இல்லை வெயிட் கெயின் ஜெர்னி பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ இதை நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் வியூவை சொல்லுங்கள். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸும் நான் கடைசியில் சொல்கிறேன். நம்ம பாக்ஸ் கொடுத்து போனாங்க கொடுத்துடலாம். ஓகே, வந்தாச்சு. ஸோ இதோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்ஜெனி. இது வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே. ஓகே, நம்ம இதை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பெருசாக எந்த வெயிட் இல்லை. ஓ, இதுதான் நல்ல டிசைன் பார்த்தீங்களா, டைல்ஸ் டிசைனில் இருக்குது. அண்ட் இதோட வாரண்ட்டி, எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக 3 வருஷம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக தேவைப்படும். இன்னொன்று வந்து யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஓகே, அடுத்து முக்கியமானது பேட்ரி. இவங்களே பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியே போய் ஃபஸ்ட் டைம் பேட்டரி வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து 666 பேட்டரி தான், ஈஸியாக வெளியே பிடிக்கும். ஸோ பிராண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்ஜெனி. இது வந்து மேஜிக்கல் ஹிடன் டிஸ்பிளேயோடு இருக்கும். நார்மலாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கண்ணிலே தெரியாது. உங்களுக்கு நீங்கள் வேறு நின்னாலோ இல்லை ஏதாவது வெயிட் வச்சாலும் மட்டும்தான் டிஸ்பிளே தெரியும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரெயின் கார்ட் சென்சர், ஆட்டோ ஆன் ஆஃப் இருக்குது, ப்ளஸ் டெம்பர்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிராக் ஆகாமல் இருக்கும். ஸ்கிட்டும் இருக்குது, ஸ்கிட் இருக்கும். யாருக்காவது வழுக்குன்ற பயம் இருந்தால் அதுவும் கூட கிடையாது. ஓவர்லோட் இண்டிகேட்டர் இருக்குது, லார்ஜ் எல்இடி டிஸ்பிளே இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஏறி நின்று காமிக்கிறேன். லோ பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 × 260 mm. ஸோ மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி இதுதான் முக்கியம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 180 kg இருக்குது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வெயிட்டை வர வரைக்கும் நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டரி போட்டு பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கு வெயிட் டிஸ்பிளே இங்கே காமிக்குது, டாப் எண்ட். ஸோ இப்போ அது கீழே வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா டைல்ஸோட டைல்ஸாக தான் இருக்குது. ஸோ இதோட டிஸ்பிளே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த வாரண்ட்டி கார்டை கிழிச்சிடலாம், நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவைப்படாது. ஸோ இந்த மிஷின் அக்யூரேட்டாக இருக்கா இல்லையான்ற எப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது நான் ஒரு பேக்கெட் அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg. ஸோ இப்போ அதில் வச்சு பார்ப்போம் அது 1 kg காமிக்குதா இல்லை. நீங்கள் வெயிட் ஏறினால ஸோ இப்போ 0 காமிக்குது. அந்த 1 kg ரைஸ் வைக்கிறேன், எவ்வளோ காமிக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக 1 kg அக்யூரேசி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதே இதில் 2 kg வச்சு பார்ப்போம். .05 kg, 99% அக்யூரேசி இருக்குது. இப்போ நம்ம என்னோடய ஃபோனோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதில் எவ்வளோ காமிக்குதுன்னா 0.2 kg. அண்ட் என்னோடய ஆக்சுவல் ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா
டிஸ்பிளேயில் சரியாக தெரியல போல் 189 கிராம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து 99 நான் சொல்கிறது படி வச்சு பார்த்தா 99% அக்யூரசி காமிக்குது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை உங்களை ஃபுல் ரிவ்யூ காமிச்சாச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணணுன்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. கண்டிப்பாக இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது ஸ்பான்சர்ஷிப் வீடியோ கிடையாது, இது என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உங்களுக்காக ரிவ்யூ பண்ணி எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ நான் அதோட ப்ரைஸ் சொல்ல போகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 749. இது வந்து டேரெக்டாக வீட்டில் வந்து அமேசான் வந்து டேரெக்டாக வீட்டில் வந்து டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து எனக்கு வந்து நான் வந்து அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு 749. இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரைம் அக்கௌண்ட் இல்லைனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். ஸோ அதை புக் பண்ணும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். ஒரு யூடியூபர் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இதை சொல்லாமல் இருக்க முடியுமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg. ஸோ இப்போ அதில் வச்சு பார்ப்போம் அது 1 kg காமிக்குதா இல்லையா. நல்ல டைம் பீஸா, சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். காமிக்கல எங்க ஓடல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களை ஃபுல் ரிவ்யூ காமிச்சிட்டேன், வெயிட்டோட அக்யூரஸியும் காமிச்சிட்டேன். இதை கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது,